வணக்கம். காஃபி வித் காமினி டீச்சர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார். அவர் என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர். ஆசிரியர் பத்தி சொல்லணும்னா, ஆசிரியர் 14 வருட காலமாக இந்த தலைமைத்துவ பொறுப்புல இருந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய பணியாற்றிய அந்த காலகட்டத்துல நிறைய விருதுகளை எடுத்திருக்காங்க. அதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா, ஆசிரியர் மாவட்ட அளவுல CEO டேலண்ட் அவார்ட் அது எடுத்திருக்காங்க. பிறகு அவங்க மலேசிய பள்ளிகள்ல பெஸ்ட் டேலண்ட் அவார்ட் அந்த விருது கூட அவங்களுக்கு அவங்களுடைய பணியாற்றிய காலகட்டத்துல கிடைச்சிருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, ஆசிரியர் திருமதி சா விஜயலட்சுமி அவர்கள். சரி, ஆசிரியர்கிட்ட இப்ப அவங்க கிட்டயே அவங்களுடைய அழகான அந்த பயணத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க போகலாம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் டீச்சர், நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். சரி டீச்சர், இன்னைக்கு நம்மளுடைய முதல் கேள்விக்கு வந்துட்டோம். என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு என்னோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரியா, இன்னைக்கு முதல் கேள்வி நீங்க உங்களுடைய ஆசிரியர் பணியில கால் எடுத்து வைப்பதற்கு முன்பு எந்த பள்ளியில படிச்சீங்க, அதனுடைய அனுபவம், பிறகு ஆசிரியர் துறையில உங்களுடைய அனுபவம், இத எங்களோட பகிர வேண்டும் என்று நான் விருப்பப்படுறேன். நன்றிங்க கமனி டீச்சர். ஓகே, எனது பயணம் அது ஒரு பெரிய நல்லா மறக்க முடியாத ஒரு நினைவுன்னு தான் சொல்லணும். முதல்ல என் பெயரை அறிமுகம் செய்து கொள்கின்றேன். என் பெயர் விஜயலட்சுமி சாமிதுரை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே செர்டாங்ல. செர்டாங் தமிழ் பள்ளியிலயும் நான் படிச்சிருக்கிறேன். ஆக என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆரம்ப கல்வி முதல்ல கூறியது போல செர்டாங் தமிழ் பள்ளியில் ஆரம்பித்தது. ஆக எனது இடைநிலை பள்ளியை முடித்திட்ட பிறகு SPM STPM முடித்த பிறகு நான் ஓய்வா இருந்தேன் விடுமுறையில. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு தோற்றம், ஏன் நம்ம தற்காலிக ஆசிரியர் பணியை நம்ம விண்ணப்பம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செய்யும் பொழுது எனக்கு சிஜிலி தோட்ட தமிழ் பள்ளி அங்க தற்காலிக ஆசிரியராக எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆக அந்த தோட்டமே இப்ப இல்லை, ஆனா இருந்தாலும் கூட என்னுடைய பயணம், எனது ஆசிரியர் வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பித்தது. ஆக அது ஒரு பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்காம, அந்த வகுப்பறைக்கு நான் முதலாக நான் போகும்பொழுது இன்னும் கூட நான் அதை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறேன். எனக்கு முன்னால் இருந்த அந்த மாணவருடைய முகங்கள்ல அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு எதிர்பார்ப்பு. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள், எனக்கும் புதிய அனுபவம். அதை பார்த்த பிறகு இவங்களுடைய எதிர்காலத்துல நானும் ஒரு பங்கு எடுக்கணும், நானும் ஒரு பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல ஒரு உணர்வு தோன்றியது. ஆக அந்த ஏறக்குறைய ஒரு ஆண்டு 60 மாதங்கள், அப்படின்னா 18 மாதங்கள் வரையிலும் அங்க பணியாற்றினேன். அதன் பிறகு எனக்கு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில விண்ணப்பம் வெற்றி பெற்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கதான் நான் ஆரம்பித்தேன் எனது பணியை. அதன் பிறகு எனது ஆசிரியர் பயிற்சி காலத்தை முடித்த பிறகு என்னுடைய பணியிடம்னு சொல்லுவாங்கல்ல, போஸ்டிங். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, எனக்கு செர்டாங் தமிழ் பள்ளி, நான் படித்த பள்ளியிலேயே முதலாக பயிற்சியை முடித்து அங்கே எனது ஆசிரியர் பணியை நான் தொடர்ந்தேன். நான் பார்க்கும்போது ஒரு மாணவனாக இருந்து, ஒரு தற்காலிக ஆசிரியராக இருந்து, ஒரு ஆசிரியராக நான் படித்த பள்ளியில எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைத்தேன். அதே வேளையில ஒரு ஆசிரியராக இருந்தாலும் நான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் என்னோட லட்சியமும் அங்கதான் ஆரம்பித்தது, செர்டாங் தமிழ் பள்ளியில.
சரி டீச்சர், ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு பயணத்தை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரி ஆசிரியர், இப்ப நம்ம வந்து இரண்டாவது கேள்விக்கு போறோம். நம்முடைய இரண்டாவது கேள்வி வந்து, நீங்க வந்து ஆசிரியரா இருந்துட்டு பிறகு வந்து எப்ப தலைமை ஆசிரியரா அந்த உயர்ந்த நிலைக்கு, அந்த பயணத்துக்கு நீங்க எப்ப போனீங்க? ஓகே. அது வந்து ஏறக்குறைய நானு ஒரு 25 ஆண்டு காலமாக ஆசிரியராக, துணை தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றிய பிறகு 2011ல வந்து எனக்கு பணி உயர்வு, தலைமை ஆசிரியராக தெலோமொரபா தமிழ் பள்ளியில எனக்கு பணி உயர்வு கிடைத்தது. அந்த பள்ளியில மீண்டும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த, அதாவது என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு தான் நான் அத சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆசிரியராக இருந்தபோது ஒரு வகுப்பறையின் பொறுப்பு தான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை தான் நான் செய்தேன். அதே வேளையில் ஒரு தலைமை ஆசிரியராக ஆன பிறகு ஒரு பள்ளியோட முழு பொறுப்பும் என் தோள்ல நான் சுமக்க வேண்டிய ஒரு பணி எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு என்னுடைய பயணம் வந்து 2011, 2013க்கு பிறகு கிண்டர் தமிழ் பள்ளிக்கு இடமாற்றம் கிடைத்தது. ஆக தலைமை ஆசிரியராக அங்கு ஒரு 3 ஆண்டுகள். அதன் பிறகு சிர்டாங் நான் படித்த பள்ளியிலேயே, நான் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது என்னால என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு ஒரு பொறுப்பாக நான் நினைத்தேன் இந்த இடத்துல. உண்மைதான் ஆசிரியர். அது வந்து நாங்களும் இன்னும் எங்கனாலயும் அது மறக்க முடியாத ஒரு நினைவா தான் இருக்குது. சரி டீச்சர், அடுத்தது வந்து, நீங்க தலைமை ஆசிரியரா இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆசிரியர்களை நீங்க கையாண்ட விதம், அதாவது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா? ஆசிரியர்களை வந்து நம்ம இப்படிதான் வழி நடத்தணும், அதுதான் சிறப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா? அத வந்து நீங்க பகிர்ந்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஆசிரியர் வழி நடத்தும் முறை எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் உங்க கேள்வியிலிருந்து. ஆக முதல்ல ஒவ்வொருவரும், மாணவரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், பள்ளி பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்க முதலில் அவங்களும் ஒரு மனிதர். அததான் நான் வந்து முதல்ல புரிந்து கொண்டேன். அதன் பிறகு அவங்களுடைய பணிகளை அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி அவங்கள வழி நடத்தினேன். எனக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டயும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமை வந்து ஒரு சிறந்த ஒரு கற்பித்தல் திறமையை வந்து கொண்டு வருவதற்கான யுக்திகளை வந்து கலந்து பேசும் எப்பொழுதுமே. ஆக ஒரு மாணவரை இன்னொரு மாணவர்களை ஊக்குவிக்கும் இந்த திறமையை வந்து ஒவ்வொரு கிட்டையும் அதை வந்து வரக்கூடிய அந்த ஒரு இயல்புல வந்து ஆசிரியர்களை உருவாக்கணும். அது என்னன்னு சொல்லுவோம்னா, அந்த குவாலிட்டி, ஆசிரியர்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, அவங்க முதல்ல கற்பித்தல்ல சிறந்து விளங்க வேண்டும். ஆக அவங்க சிறந்து விளங்குவதற்கு அந்த நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும், அதே வேளையில எல்லாரையும் வழி நடத்துற முறையை வந்து ஒரே முறையில தான் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் நான் வந்து எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் பகிர்ந்தேன். ஆக நான் என்ன செய்வேன், எப்பொழுதுமே என்னுடைய தலைமைத்துவ பொறுப்புல இருக்கும் பொழுது ஆசிரியர்களுடைய கருத்துக்களை வந்து நான் ரொம்ப செவிமடுப்பேன், ரொம்ப கேட்பேன். அதே வேளையில வகுப்பறையில ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு கற்பித்தலை சொல்லி கொடுக்கறாங்க என்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் ரொம்ப நம்பி அந்த வகுப்பறை ஆசிரியர்களுக்கு நான் கொடுத்திருந்த வேளையில் ஆசிரியருக்கு தேவையான உபகரண பொருள்களும், கற்பித்தல் துணை பொருள்களும், அதே வேளையில அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும்
சில வேளையில வந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்ற பல வகையான சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல வந்து வெளியில இருக்கக்கூடிய மற்ற நல்ல பயிற்சியாளர்கள், அ லெக்சரர்ஸ்ங்கலாம் அழைத்து இதனையும் நாங்க செய்தோம். ஆக ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து ஆசிரியர்கள் பின்னாடி போய் அவங்களுக்கு ஒரு பயத்த கொடுத்து, அவங்கள மிரட்டி அந்த மாதிரி இல்ல. ஒரு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். உங்களால முடியும். உங்களால செய்ய முடியும். அப்படின்னு தான் கொண்டு வரணுமே ஒழிய, அவங்கள கட்டளையிட்டு, ஆ அ இது இப்படி செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கு முதல்ல நான் ஒரு முன்னுதாரணமாக ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாலும் ஒரு முன்னுதாரணமாக அவங்களுக்கு திகழ்ந்தேன் என்று தான் நான் நம்புறேன். சிறப்பான விஷயம் ஆசிரியர் நீங்க பகிர்ந்தது. அது வந்து ஒரு நல்ல பகிர்வாகவும் நம்முடைய அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன்.